ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் இன்று நடக்கும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் வாழ்க்கை, போதனைகள் மற்றும் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் விதமாக நினைவு நாணயம் மற்றும் ஒரு தபால் தலையை வெளியிட்டு உரையாற்றுகிறார். குரூப் 4 தேர்வு மூலம் நடப்பாண்டில் 30,000 காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்தது ஏன் என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமலஹாசன் புது விளக்கம் அளித்துள்ளார். ரிமோட்டை டிவி மேலே தூக்கி போட்டேன், அதுதான் ஜனநாயகம், அதை விமர்சிக்க வேண்டும். ஆனால் நான் தூக்கி போட்ட ரிமோட்டை வேறு ஒருவன் தூக்கிட்டு ஓடிட்டான் என்று புரியாத பாஷையில் கூறியுள்ளார் கமலஹாசன். இந்தியா ஒரு ஹிந்து நாடு என்பதற்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தேவையில்லை என்று RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார்.